நான் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்ங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க ஏதாவது ப்ராஜெக்டில் இருக்காங்கன்னா ஐ டோன்ட் மைண்ட் ஈவன் டூயிங் ஒன் ஸ்மால் ரோல் வித் ஹர் பிகாஸ் இட்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என் முன்னாடி யார் பேசினா திட்டிடுவேன். யாராவது வந்து வடிவுக்கரசி அம்மா வந்து ரொம்ப ஐயோ அவங்க வந்தால் டெரர், அவங்க திட்டிடுவாங்க செட்டில் அப்படின்வாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன், உடனே திட்டிடுவேன். அவங்க சொன்னாங்க 60 வயசுக்கு மேலே ஆகுதுன்னு. நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க சின்ன குழந்தை. கண்ணாடியில் பார்த்தா நம்ம உருவம் எப்படி இருக்கோ, நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த கண்ணாடி பேசும். அதுதான் அம்மா. சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. திங்க் ஹாலிடேஸ், திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ். சரணம் ஹோம்ஸ் மற்றும் அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் சிட்டி ஃபாக்ஸ் மீடியா proudly presents 45 years of வடிவுக்கரசி, a tribute to our living legend. Powered by Cookie Man, associate sponsor Scissors and Cool Events, travel partner, make you fun holidays. Definitely வடிவுக்கரசி அம்மா கூட ஒர்க் பண்ணும்போது, ஃப்ரேம் ஷேர் பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். காத்ரி மா, will start with you please. Gayatri ma'am. தானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து இன்னைக்கு இட்ஸ் லைக் அ மைல் ஸ்டோன். அம்மாவோட பர்த்டே அண்ட் 45 இயர்ஸ். அண்ட் இப்போது வந்து எல்லா ஸ்டால் வேர்ட்ஸ் பேசும்போது ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லை. ஆக்சுவலி வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், இல்லாமல் இருக்கணும், போகணும், வரணும், அதெல்லாமே இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் இன் டெஸ்டினி. அம்மா வந்து என்னோட வாழ்க்கையில் வந்ததும் வி மெட், இட்ஸ் ஆல் டெஸ்டினி. நான் வந்து புதுசில் இண்டஸ்ட்ரியில் வந்து தமிழ் தெரியாது. ஐ பிலாங் டு அ வெரி டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். ஆனால் வந்து அந்த டைமில் கரெக்ட் டைமில் ஐ மெட் ஹர். ஷீ மோல்டட் மீ, கைடட் மீ. நிறைய விஷயங்கள் இருக்குது விச் ஐ cannot ஷேர். நிறைய பர்சனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வி ஹவ் crossed everything together. பட் ஒரு நல்ல விஷயம் அதில் என்னென்னா, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, நான் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்ங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் நானே ஒரு ஷெல்குள்ளே இருப்பேன், லாங்குவேஜ் தெரியாது எல்லாமே. பட் அம்மா வந்து இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், ஒரு ஸ்டால்வர்ட், லெஜெண்டரி, வர்ஸ்டைல் பர்ஃபார்மர், எதுவுமே தெரியாது. ஸோ நான் அவங்கக்கிட்ட சாதாரணமாக தான் பழகினேன். அவங்களும் ஒரு செகண்ட் கூட நான் வந்து அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்ங்கிறது எனக்கு எப்போவுமே காட்டி கொடுத்ததே கிடையாது. ஷீ ஆல்வேஸ் டுக் மீ அண்டர் ஹர் விங். என்னோட அம்மா, அப்பா, என் ஃபேமிலிக்கு அப்புறம் என் அம்மா தான். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து இப்போது அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு ஐ கேனாட் சே எனிதிங் மோர். நாங்கள் இன்னும் அவங்க கிட்டேருந்து கற்றுட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க ஏதாவது ப்ராஜெக்டில் இருக்காங்கன்னா ஐ டோன்ட் மைண்ட் ஈவன் டூயிங் ஒன் ஸ்மால் ரோல் வித் ஹர் பிகாஸ் இட்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் இன் யோர் லைஃப். தேங்க்யூ. அழகாக சொன்னாங்க யோ மை டாட்டர் அப்படின்ட்டு. அது வார்த்தைகளெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க எப்பவுமே மனசில் பட்டது தான் அப்படியே சொல்லுவாங்க. அது நீங்கள் கண் கலங்கும் போதே தெரியுது எவ்வளோ அவங்க உங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. தொடர்ந்து எல்லாருமே அம்மா கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லலாம் ப்ளீஸ். ஹாப்பி பர்த்டேம்மா. தேங்க்யூ. என்ன பேசுறது, ஐம் வெரி எமோஷ்னல். அம்மா எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ். என் அம்மா அப்பாவுக்கு அடுத்தது எனக்கு அம்மா தான். ஒரு பிள்ளைக்கு வந்து அம்மா அப்பா சரியாக இருந்தால் அவங்க கரெக்டாக சீராக வளருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடிப்புக்கும் முத நம்மளை யார் கைப்பிடிச்சி விடுறாங்களோ அதை வச்சு அவங்க வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு சீரியல் எனக்கு வந்து திருமுருகன் சார் வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. சார் நான்லாம் போய் நடிப்பேன் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிப்பீங்க வாங்கன்னார். சரி யார் சார், யார் கூடலாம் நடிக்கிறேன்னு கேட்குறப்ப வடிவுக்கரசி அம்மாவும் மௌலி சாரும் உங்கள் அம்மா அப்பா அப்படின்னாங்க. நான் பயந்துட்டேன் முதல்ல. ஐயோ அவங்களோடலாம் எப்படி சார் நான் பண்ண முடியும், ஐயோ எனக்கு வராது சார் அப்படின்னா. இல்லை வாங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. Day 1 அம்மாவை நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் அம்மாவை நான் திட்டுறது, அந்த பொம்பளை வெளில போ சொல்லு அப்படின்னு சொல்கிறது தான் டைலாகே.
நான் வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது, திணறேன், நான் பயப்படுறேன், ஐயோ நான் பண்ண முடியாது அப்படின்னு. பட் அம்மா வந்து எனக்கு இப்படி என்கரேஜ் பண்ணாங்க. பண்ணு, நடிப்பு தானே, பண்ணு, இதெல்லாம் என்ன நிஜமாக வாத்திட்டுற, பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாளும் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த சீரியல் ஃபுல்லாக எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எப்படி நம்ம வந்து மிடில் கிளாஸாக நம்ம நடித்தா எப்படி சாரி பிடிக்கணும், ரிச்சாக இருந்தால் எந்த லுக்கில் இருக்கணும், ஒரு கொண்டை, ஒரு சில சீனில் கேஷுவலாக இருந்தால் எப்படி கொண்டை போடணும், எப்படி ஜடை போடணும், எப்படி நடக்கணும், எப்படி அழணும், அதாவது ஒன்றுமே எனக்கு வந்து அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அம்மாவை நான் பார்த்துட்டே இருப்பேன். அம்மா நடிக்கிறப்ப நடிக்கிற மாதிரியே இருக்காது, அது எப்படி இருக்குன்னா அப்படியே நிஜமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அம்மா நீங்கள் எனக்கு உங்களை பற்றி பேசுகிறதுக்கு வயசும் தகுதியும் இல்லைம்மா, சத்தியமாக சொல்கிறேன். அதுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரேஞ்ச் இருக்கணும். பட் இன்னைக்கு இந்த மேடையில் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே நான் ரொம்ப 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 பெருமையாக நினைக்கிறேன். ஸோ அம்மாவை பார்த்து 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 தான் நான் வந்து நடிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்குமே அம்மாவுக்கு நான் ஃபோட்டோ அனுப்புவேன். ஏதாவது ஒரு சீரியலில் நான் வந்து நடிக்கிறேன், அதில் ஒரு லுக் இருக்குன்னா அம்மாவுக்கு அனுப்புவேன். அம்மா இது இப்படி பண்ணுக்கன்னா அப்படி கண்ணுக்கண்ணான்னு சொன்னாங்கன்னா அதை நான் மாற்றிப்பேன். ஸோ லவ் யூ அம்மா. நிறைய பேருக்கு உங்களை நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவங்களா டெரர்ப்பா, பயங்கர கோவக்காரங்க, அவங்க வந்தாலே அவ்வளோதான் அப்படின்வாங்க. பட் உங்களோட இன்னொரு முகம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு, எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ பாசம் கொடுப்பீங்க, எவ்வளோ அன்பாக இருப்பீங்கன்னு சிலருக்கு தான் தெரியுது, நிறைய பேருக்கு தெரியல. என் முன்னாடி யார் பேசினாலும் திட்டிடுவேன். யாராவது வந்து வடிவகசி அம்மா வந்து ரொம்ப ஐயோ அவங்க வந்தால் டெரர், அவங்க திட்டிடுவாங்க செட்டில் அப்படின்வாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன், உடனே திட்டிடுவேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு சின்சியரான ஆர்டிஸ்ட் நீங்கள். அம்மாகிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அம்மா எனக்கு ஒன்று சொன்னாங்க. அம்மா மேபி அம்மா இன்னமும் இருக்காங்கன்னா அது காரணம் இதுதான் நான் நினைக்கிறேன். அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், இந்த கேரக்டர் தான் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி பண்ணக்கூடாது கண்ணா. நமக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் நம்ம நடிக்கணும் அப்படின்னு எனக்கு அம்மா சொல்லுவாங்க. அது அம்மாவோ பாட்டியோ தங்கச்சியோ அக்காவோ ஹீரோ எப்படியாப்பட்ட கேரக்டர் வந்தாலும் அதில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அம்மா எனக்கு தெரிஞ்சு எல்லா விதமான கேரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஸோ அம்மாவை நான் கொஞ்சம் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யாராவது என்கிட்ட வந்து நீ அம்மா மாதிரியே கொஞ்சம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மா சீரியஸாக நான் உங்கள் அளவுக்குலாம் பண்ணலை, துளி தான் பண்ணுறேன். பட் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்றது அந்த சீன்ஸில் தெரியுது. ஸோ தேங்க்யூ அம்மா, எனக்கு இன்னொரு அம்மாவாக நீங்கள் எனக்கு தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ அம்மா, லவ் யூ ஆல்வேஸ். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. அம்மாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதாவது அவங்க ஷூட்டிங் அப்போ கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க. ஏன்னா சீன் நல்லா வரணும், அந்த இடத்துல எல்லாரும் நல்லா நடிக்கணும். ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் பங்காயிடுவாங்க இல்லையா, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா கோவமாக இருப்பாங்களே தவிர தேவையில்லாமல் கோவப்பட மாட்டாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பச்சை குழந்தை. அவங்க சொன்னாங்க 60 வயசுக்கு மேலே ஆகுதுன்னு, நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க சின்ன குழந்தை. கண்ணாடியில் பார்த்தா நம்ம உருவம் எப்படி இருக்கோ, நம்ம என்ன பேசுகிறோமோ அதை கண்ணாடி பேசும். அதுதான் அம்மா. ஆமாம், அவங்க கூட பழகினவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். உண்மையிலே எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேம்மா. உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு நான் வந்து உங்களை வாழ்த்துற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அது கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம்மா.